குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நம்பிக்கையோடு வாழ்ந்திடும் போது மானுடம் உயர்வு பெறும். இறை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடும் போது வாழ்வே முழுமை பெறும். நம்பிக்கையோடு வாழ்ந்திடும் போது மானுடம் உயர்வு பெறும். இறை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடும் போது வாழ்வே முழுமை பெறும். தந்தையை நம்பி தன்னுயிர் தந்த இயேசுவின் பலியில் நாமும் இணைவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். இன்று பொது காலத்தின் 23வது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய வாசகங்கள் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பாக நற்செய்தியின் வழியாக குடும்ப வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி புரிதலோடு வாழ வேண்டும் என்பதை அழகாக எடுத்து காட்டுகின்றார். இந்த வேளையில் நாம் இந்த திருப்பலியில் நல்முறையில் பங்கு பெற தடையாக இருக்கும் நமது பாவங்களுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவல்கின்றோம். ஆண்டவராமிம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமின் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்புக்கும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையை வழங்கும் இறைவா, உம் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமை பெற்று அளிப்பீராக. உம்மோடு தூயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தீயோர் தம் வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அவர்களது இரத்த பழியை உன்மேல் சுமத்துவேன். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வசனங்கள் 7-9 முடிய. ஆண்டவர் கூறியது: மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கும் காவலாளியாக ஏற்படுத்தியுள்ளேன். என் வாயினின்று வரும் வாக்கை கேட்கும் போதெல்லாம் நீ என் பொருட்டு அவர்களை எச்சரிக்க வேண்டும். தீயோரிடம் நான், ஓ தீயோரே, நீங்கள் உறுதியாக சாவீர்கள் என்று சொல்ல, அத்தீயோர் தம் வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அத்தீயோர் தம் குற்றத்தாலேயே சாவர். ஆனால் அவர்களது இரத்த பழியை உன்மேலேயே சுமத்துவேன். ஆனால் தீயோரை அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்ப வேண்டுமென்று நீ எச்சரித்தும் அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்பாவிட்டால் அவர்கள் தம் குற்றத்தாலேயே சாவார். நீயோ
உன் உயிரை காத்து கொள்வாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாரியை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ்பாக்கள் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அன்று மெரிபாவிலும் பாலநிலத்திலும் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். இரண்டாம் வாசகம். அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. திருத்துதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை சொற்றொடர்கள் 8 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன்மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளன. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் உலகினரை கிறிஸ்துவின் வாயிலாக தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18. இறைவாக்கியங்கள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர்களிடம் கூறியது: உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில்
திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு தலைவனும் தன்னுடைய லட்சியத்தை, தன்னுடைய குறிக்கோளை மக்களுக்கு எடுத்துச் செல்லுகின்ற பொழுதும் எடுத்துச் சொல்லுகின்ற பொழுதும் ஒரு மாற்றம் நிறைந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு பின்புலம் அவருடைய குறிக்கோளுக்கும் லட்சியத்திற்கும் பின்னணியாக அமைந்திருக்கும். ஒரு தலைவனுடைய கொள்கைகள், அவருடைய தீர்மானங்கள், உறுதிப்பாடுகள் இவை ஏதோ மேலெழுந்த வாரியான ஒன்றல்ல. மாறாக அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் தங்களுடைய அகக்கண்களால் உணர்ந்து பார்த்து அதை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டியதான் ஒரு தலைவனுடைய மிகச்சிறந்த தொலைநோக்கு பார்வை. ஏதோ ஒரு மேலெழுந்த வாரியான அல்லது சிந்தனை அடிப்படையிலான ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு செல்வதல்ல ஒரு தலைவனுக்கு அழகு. மாறாக அதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்பதை சிந்திக்கின்ற பொழுது மாத்திரம்தான் அந்த புதிய சமூகத்தை உருவாக்குகின்ற எண்ணம் அங்கு நடைமுறைப்படுத்தப்படும். இல்லாட்டினா அவை அனைத்தும் காற்றோடு காற்றாய் கலந்துவிடும், சில தகவல்களாக மாறி போய்விடும். அப்ப இன்றைக்கு இயேசு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை விதைக்கின்றார். இயேசு என்ற ஒரு தலைவனுக்கு ஒரு புதிய சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஆழமாகவும் உறுதியாகவும் இருந்தது. எப்படியும் இந்த ஒரு மனித சமுதாயத்தை இப்படிப்பட்ட நெறிமுறைகளுக்கு உட்படுத்தி அவர்களை புதிதாக, புதுமையாக, புனிதமாக கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அந்த ஒரு பின்னணியில தான் இன்றைய நற்செய்தியை அவர் கொடுக்கின்றார். அந்த நற்செய்தியில உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தா என்ன செய்யறது? நமக்கு எதிராக குற்றம் செய்தோரை அல்லது துரோகம் செய்தோரை என்ன செய்வது? இதுதான் கேள்வி. எப்படி அவர்களை அணுகுவது, எப்படி இந்த பிரச்சனையை தீர்ப்பது, எப்படி இந்த சிக்கலில் இருந்து விடுபடுவது, இதுதான் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி. அதற்குள்ளதான் மன்னிப்பின் செய்தியையும் இயேசு உட்புகுத்துகின்றார். அப்ப இது பல படிநிலைகளை கொண்டது. இயேசு சொன்னதுன்னா ஒருவர் ஒருவரை மன்னிக்க வேண்டும். இது ஒரு அடித்தள சிந்தனை அல்லது அடிப்படை சிந்தனை. ஆனால் இந்த மன்னிப்பை எப்படி வழங்குவது, அதற்கு படிப்படியாக பல முறைகளை அவர் கற்றுக் கொடுக்கின்றார். உங்களுக்கு எதிராக ஒருத்தர் குற்றம் செஞ்சிட்டாங்களா, முதல்ல நீங்களாகவே முன்வந்து அந்த நபரை சந்தியுங்கள். எப்போ? அவர்கள் தனித்திருக்கும் போது, ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் அல்ல, அவர்கள் தனித்திருக்கும் போது அவர்களை சந்தித்து அவருடைய குற்றத்தை எடுத்து கூறுங்கள். தண்டிப்பதற்காக அல்ல, அல்லது அவர்களுக்கு தீர்ப்பளிப்பதற்காக அல்ல, மாறாக ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ள. அங்கதான் மன்னிப்பினுடைய, மன்னிப்புங்கிறது
ஒரு கொள்கை, ஒரு பண்பு. அது எங்கு செயலாக்கம் பெறுகின்றது? இந்த இடத்துல தான். அந்த குற்றத்தை எடுத்து கூறி அங்கு சமாதானமும் சமரசமும் செய்து கொள்வது. இது முதல் நிலை. இந்த இடத்துல அந்த நபர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நிலைக்கு அவர் நம்மை அழைத்து செல்லுகின்றார். அடுத்தது என்ன அப்படின்னா, 2 அல்லது 3 பேர் அவர்களை கூட்டிக் கொண்டு போய், இந்த மாதிரி ஐயா நீங்கள் செய்தது தவறு, அம்மா நீங்கள் சொல்லியது தவறு என்று சொல்லி சாட்சியத்தோடு வைத்துக்கொண்டு அவருடைய தவறுகளை சுட்டி காட்டுவது. அங்கேயும் அவர்களை குற்றப்படுத்துவதல்ல அல்லது தண்டனைக்கு உரியவர்களாக மாற்றுவதல்ல, மாறாக அவருடைய குற்றங்களை எடுத்து காட்டி மீண்டும் மன்னிப்பை ஏற்படுத்திக் கொள்வது அல்லது சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்வது. அங்கேயும் கடின உள்ளத்தோடு ஏற்க மறுத்தால் அடுத்ததுதான் 3வது படிநிலை. 3வது படிநிலையில எங்க அப்படின்னா, திருச்சபை என்ற ஒருங்கிணைந்த ஒரு சமூகம், இறையாட்சி என்ற சிந்தனைக்குள் வந்த அல்லது அதை செயலாக்கம் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு திருச்சபை என்ற ஒரு பொது சமூகத்திற்கு அழைத்து வருகின்றார். அந்த இடத்திலையும் ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் சொல்லியதை கேட்க மறுக்கின்ற அல்லது வெறுப்பை, வைராக்கியத்தை அதிகமாய் வளர்த்து கொண்டு அந்த சுட்டிக்காட்டலை கூட கேட்பதற்கு மறுக்கின்ற மனிதர்கள் எப்படி ஆகணுமாமா? அவரே சொல்றாரு, இயேசு சொல்றதா, திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். ஒருவேளை இன்றைய ஒரு சூழல் அமைவில் நாம் சொல்வது அப்படின்னா, ஒருவேளை பல வருடங்களுக்கு முன்பாக பல கிராமங்களில் நடந்து கொண்டிருந்த நிகழ்வு என்னன்னா, ஊரை விட்டு தள்ளி வைக்கிறது. அப்ப இயேசுவினுடைய நடைமுறை சிந்தனை மன்னிப்பு என்கின்ற செய்தியை இயேசு கொடுத்திருக்கின்றார், இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஒவ்வொரு மனிதருக்கும் குற்றங்கள் செய்தவர்களுக்கு நிச்சயம் மன்னிப்பு உண்டு. ஆனால் இந்த மன்னிப்பு எப்பொழுது அர்த்தம் பெறுகின்றது என்றால், ஒரு குற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுதுதான் அந்த மன்னிப்பு அர்த்தம் பெறுகின்றது. நான் இப்படித்தான் இருப்பேன், நான் செய்யறது சரிதான் என்று சொல்லி தன்னுடைய குற்றத்தை கூட நியாயப்படுத்துகின்ற ஒரு மனிதன் ஒருபோதும் இந்த சமூகத்தால், இந்த சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அதை தான் இயேசு படிப்படியாக சுட்டி காட்டுகின்றார். தனித்திருக்கும் போது 2-3 பேர், அடுத்தது திருச்சபை, இதெல்லாம் கடந்து நிற்கின்ற பொழுது அவன் உங்களுக்கு வரி தண்டுபவர் போலவும் வேற்று இனத்தவர், புற இனத்தவர் போலவும் ஆகட்டும். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். இயேசு ஒரு புதிய சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று நினைத்தார். அந்த சமுதாயத்திற்குள்ளாக சட்டங்களை முன்னிறுத்திய ஒரு வாழ்க்கை அல்ல, மாறாக மனிதனுடைய மனம் சார்ந்த நெறிமுறைகளை முன்னிறுத்திய ஒரு புதிய சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்கான் இந்த வழிமுறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கின்றார். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது? இன்றைக்கு ஒரு தவறை சுட்டி காட்டுகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்கின்றதா? அல்லது ஒரு 2 அல்லது 3 பேர் அதை சுட்டி காட்டுகின்ற பொழுது அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கின்றதா? இதெல்லாம் கடந்து நான் இப்படித்தான் இருப்பேன் சொல்லுகின்ற பொழுது, ஒரு திருச்சபை, ஒட்டுமொத்த திருச்சபை இது தவறு என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்ற பொழுது எப்படிப்பட்ட மனநிலையோடு ஏற்றுக்கொள்ளுகின்றோம்? மாறாக அந்த திருச்சபையையும் அந்த மனிதர்களையும் குறை கூறுவதற்கும் விமர்சனம் செய்வதற்கும் பல மொட்டை கடிதங்களை எழுதுவதற்கும் பல நேரங்களில் தயாராகி கொண்டிருக்கின்றோம். உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகின்றோம். அதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பவம். ஒரு சமுதாயத்திற்குள் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா, அந்த சமுதாயத்தினுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இணைந்து நல்ல காரியங்களை செய்வதும் நல்லவற்றிற்கு துணை நிற்பதும், அங்கதான் ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சி அடங்கி இருக்கின்றது. மாறாக அதே சமுதாயத்திற்குள் இருந்து கொண்டு, ஒரே திருச்சபைக்குள்ளாக இருந்து கொண்டு நல்லதை விட்டு விட்டு தீமையை மட்டும் விதைக்கின்ற மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தால் நிச்சயம் அந்த இடத்துல
குழப்பமும் அல்லது சண்டையும் சச்சரவு மாத்திரமே மிஞ்சுமே ஒழிய சமாதானம் இருக்க போவதில்லை. எனவே அங்கதான் இயேசு கடைசி கட்ட நடவடிக்கை எடுக்கின்றார். ஒரு சமுதாயம் சமாதானமாக வாழ வேண்டும் என்றால் யார் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை சொல்லி பார்த்தோம், கெஞ்சி பார்த்தோம், கடைசியில அவர்களை தூக்கி வெளியில நிறுத்த சொல்லுகின்றார். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்றி இனத்தவர் போலவும் வரிதண்டவர் போலவும் இருக்கட்டும். என்றைக்கும் ஒரு சமுதாயத்தை, ஒரு திருச்சபையை துரோகிக்கின்ற மனிதர்களாக நாம் இருந்துவிடக்கூடாது. அதை தெளிவார்ந்தார். உண்மையை, நல்லதை உணர்த்துகின்ற, எடுத்துரைக்கின்ற ஒரு உண்மையான இறைவாக்கினர்களாக திருச்சபையினுடைய உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். அதான் சொல்லுவாங்க, ஒரு சமூகத்தில் ஒரு 100 பேரை எடுத்துக்கொண்டால் 20 பேர் என்றைக்குமே உண்மைக்காகவும் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகமாக சொல்லுவார்கள். இன்னொரு 60% பேர் அவர்கள் இந்த நபர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு செயல்படுகின்ற மனிதர்களாக இருப்பார்கள். அப்போ பெரும்பகுதி கேட்டு செயல்படுகின்ற ஒரு சமூகம். இன்னொரு 20% இருப்பார்கள், அவர்கள் தீமையை மாத்திரமே, சுயநலத்தை மாத்திரமே அல்லது தங்களுக்குள் இருக்கின்ற அந்த அதிகாரத்தை மாத்திரமே அல்லது பலத்தை மாத்திரமே நம்பி வாழுகின்ற நெறிகேடு மிக்க மனிதர்களாக இருப்பார்கள். இதுதான் ஒரு சமூகத்தினுடைய நிலை. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, நன்மையை சொல்லுகின்ற 20% நல்லதை சொல்லுகின்ற 20% எப்பொழுது அவர்கள் மேலே வருகின்றார்களோ அப்பொழுது இந்த 60% அந்த நல்லவர்களோடு இணைந்து கொள்ளும். இது வாழ்க்கையினுடைய யதார்த்தம். ஏனென்றால் அவருடைய குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு இந்த 60% இணைந்து 80% அந்த சமுதாயம் மாறும். அதே சமயத்தில் நன்மையை செய்கின்றவர்களும் நல்லதை சொல்லுகின்றவர்களும் நமக்கு ஏன் வம்பு, நமக்கு ஏன் இந்த பொழப்பு என்று சொல்லி தங்களுடைய வழியை மாத்திரம் நல்லதாக மாற்றிக்கொண்டு அதை சொல்வதற்கோ அழுத்தம் திருத்தமாக அதை கொண்டு செல்வதற்கோ தயங்கினால் யாரு மேல வருவாங்கன்னா, தீமை செய்கின்றவர்கள் தாங்கள் செய்கின்ற தீமைகளை எல்லாம் நியாயப்படுத்தி அறிவிக்கின்ற பொழுது தங்களுடைய அந்த விமர்சனங்களை எல்லாம் நியாயம் என்று சொல்லி முன்வைக்கின்ற பொழுது அவர்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும். கடைசியில இந்த 60% எங்க போகும் அப்படின்னா, இந்த தீமையாளர்களுடைய பின்னாடி. அங்கு நிச்சயம் குழப்பமும் கலக்கமும் சண்டைகளும் சச்சரவுகளும் எப்பொழுதுமே இருக்கும். அங்கு அந்த சமுதாயம் சீர்குலைந்து போகும். இன்றைக்கு நாம் இதை புரிந்து கொள்வோம், இதை நாம் ஏற்றுக்கொள்வோம். இயேசு கட்டி எழுப்பிய புதிய சமூகம் அன்றைக்கு யூதேயாவில் இயேசு என்ற ஒரு இறைவனால் 12 சீடர்களை கொண்டு அந்த நல்ல காரியங்கள் உலகிற்கு அறிவிக்கப்பட்டன. அது கொஞ்சம் கொஞ்சமாக உருப்பெற்று இன்றைக்கு மாபெரும் திருச்சபையாக வளர்ந்திருக்கின்றது. இன்றைக்கு நன்மையையும் நல்லதையும் நியாயத்தையும் நீதியையும் உண்மையையும் சொல்ல மறந்தாலும் மறுத்தாலும் அல்லது அமைதியாக சென்றாலும் மீண்டுமாக இந்த உலகம், இந்த சமுதாயம் ஒரு குழப்பத்திற்கு உள்ளாகும். இன்றைக்கு சொல்லுவோம், உறக்கச் சொல்லுவோம், உறக்கச் சொல்லுவோம், உறுதியாக சொல்லுவோம், எது நல்லது எது தவறானது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட சமுதாய கேட்டினை நாம் விளக்க வேண்டும். இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் இது தேவைப்படுகின்றது. எனவே அன்பு உள்ளங்களை நாம் ஒருங்கிணைந்து ஒரு சமூகமாக கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றோம். ஒரே சமுதாயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு இடையே ஊறு விளைவிக்கின்ற குழப்பங்களை, விமர்சனங்களை, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மொட்டை கடிதங்களை, தவறான பார்வையை, இந்த சமுதாயத்தை குத்தி வேடிக்கை பார்க்கின்ற அந்த நிகழ்வுகளையும் அதற்கு பின்னணியில் இருக்கின்ற நபர்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்வோம். அவர்களை மனம் மாற்றுவோம். தனித்திருக்கும் போது பேசுவோம், 2-3 பேரோடு பேசுவோம், திருச்சபையாக பேசுவோம். அதற்கும் செவிசாய்க்காவிடில் அவருடைய நிலையை ஆண்டவர் இயேசுவே தீர்மானப்படுத்துகின்றார்.
திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். சிந்திப்போம். ஒருங்கிணைந்த சமுதாயத்திற்குள்ளாக, நம்முடைய அந்த சபைக்குள்ளாக ஒற்றுமை வளர்த்தெடுப்போம். கேடு விளைவிக்கின்ற காரணிகளை மாற்றி நிறுத்த தைரியத்தோடு போராடுவோம். தொடர்ந்து இந்த திருப்பலியில் அதற்காக வரம் வேண்டி மன்றாடுவோம். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனுவானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். ஆ ஆ அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுக்களில் நமக்காக, நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை நோக்கி மன்றாடுவோம். அன்பு தந்தையே, எம் இறைவா, உம் திரு அவை கிறிஸ்துவின் விலைமதிக்க முடியாத மதிப்பீடுகளான உண்மை, அன்பு, நீதி, சமத்துவம் ஆகிய நற்பண்புகளை அடிப்படையாக கொண்டு உலக மக்கள் அனைவரின் நல்வாழ்வு மலர்ந்திட இறை மனித உறவு ஒன்றுபட்டு வாழ தேவையான ஞானத்தை நிறைவாக பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே, எம் இறைவா, எம் குடும்பங்களில் உள்ள அனைவரும் தயவு செய்து நன்றி, மன்னிக்கவும், மிக எளிதாக தோன்றும் இந்த 3 வார்த்தைகளையும் ஒப்புக்காக செயற்கையாக சொல்லாமல் அவ்வார்த்தைகளுக்கு தேவையான உண்மையான அர்த்தத்தோடும் அன்பான மனநிலையோடும் கூறி எங்கள் குடும்ப உறவுகளை மேன்மைப்படுத்தி தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவருக்கும் ஒரே நீதியை வழங்கிடும் எம் இறைவா, இன்று எம் நாட்டில் நிலவும் சுயநலம், மற்றவர்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஆணவம் இவைகளை மறந்து எல்லா மாநில மக்களிடம் பிரிவு மனப்பான்மைக்கு இடந்தராமல் சமத்துவ சகோதரத்துவ வாழ்வு சிறந்து விளங்கிடவும், மனித நேயமும் சரியான சமூக நீதியும் வழங்கப்படவும், அனைவருக்கும் எல்லா உரிமைகள் கிடைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமூக மாற்றத்தின் நாயகனே எம் இறைவா, நீதி நிமித்தம் துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் என்னும் கூற்றுக்கு இணங்க இன்று சமூகத்தில் நிலவும் அவலங்கள், கொலை, கொள்ளை, திருட்டு, வன்முறை, தீவிரவாத செயல்கள் இவற்றிலிருந்து மக்கள் அனைவரை பாதுகாத்து பெண்கள் சமூகத்தில் மாண்புடன் நடத்தப்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பின் இறைவா, தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து எங்களை காத்து வந்தவரே,
நோயின் வீரியம் குறைந்து மக்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ தேவையான அருளையும் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் தொற்று நோயினால் ஏற்பட்ட மன அழுத்தத்திலிருந்து விடுபடவும் தேவையான நல்ல சுகாதார வளமான நல்ல சூழ்நிலையை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு சகோதர சகோதரிகளை, ஒரு நிமிடம் மௌனமாக நின்று நம் உள்ளத்தின் ஜெபங்களை கேட்கும் இறைவனிடம் நமது குடும்பங்களை ஒப்படைத்து ஜெபிப்போம். சமூகமாக இணைந்து நமது சமூகத்திற்கு எதிராக செயல்படும் ஆதிக்க சக்திகளையும் தீயம் நாட்டம் கொண்டவர்களின் எண்ணத்திற்கு நாம் அடிபணியாமல் ஒரே எண்ணத்தோடும் ஒரே சிந்தனையோடு வாழ ஜெபிப்போம். இனி வரும் காலங்களிலே நம்மை அழிக்க நினைக்கும், நம்மை பிரிக்க நினைக்கும் ஒவ்வொரு சக்திகளிடமிருந்து நாம் போராடி வெற்றி பெற இறைவனின் அருளுக்காக ஜெபிப்போம். ஒன்றிணைந்தால் இறைவனின் பிள்ளைகளாக வாழ்வோம் என்ற எண்ணத்தோடு வாழ இறைவனின் அருள் வேண்டி ஜெபிப்போம். நமது குடும்பங்களில் அமைதியும் அன்பு நிலைத்திருக்க ஜெபிப்போம். இந்த தொற்று நோயிலிருந்து நாம் விடுதலை பெறவும் இயல்பு வாழ்க்கைக்கு ஒவ்வொருவரும் திரும்பி தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளை பெற்று வாழ இறையருள் வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்டவற்றை கனிவுடன் தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தர வந்தோ, மலரடி பாதங்கள் வணங்க வந்தோ. காணிக்கை தர வந்தோ, மலரடி பாதங்கள் வணங்க வந்தோ. வரங்களை பொழியும் நாயகனே, எம் கரங்களை குவித்து வணங்கி வந்தோ. உன் மலரடி பணிந்து வாழ்வினை தருவோ. காணிக்கை தர வந்தோ, மலரடி பாதங்கள் வணங்க வந்தோ. இயற்கையின் எழிலினிலே உமக்கு எம் சந்தன மலர்களை எடுத்து வந்தோ. தீபங்கள் ஏந்தி திருமுன் நிற்க கூடி வருகின்றோ. இயற்கையின் எழிலினிலே உமக்கு எம் சந்தன மலர்களை எடுத்து வந்தோ. தீபங்கள் ஏந்தி திருமுன் நிற்க கூடி வருகின்றோ. உமக்கென 1000 கீதங்கள் பாடி எம்மையை தருகின்றோ. யாம் காணிக்கை தர வந்தோ, மலரடி பாதங்கள் வணங்க வந்தோ. சகோதர சகோதரிகளை நாம் ஒப்பு கொடுக்க திருப்பலியானது எல்லாமல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணமானவரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் மாலேதான். இந்த உடலோடு வாழ்வில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு இப்பொழுது நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமது ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே வானதூதர் அனைத்து புனிதர்களோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான எம் இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டரபி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியின் உழைத்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை
மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று ஓம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி ஒற்றுமைத்தல்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வழிக்கு மீட்பளிக்கு நம்மை வாழ அழைக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அளித்த சமாதானத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த நம் ஆண்டவர் இயேசுவின் வாழ்வு தரும் திருவுடலும் மீட்பு தரும் திருக்கிண்ணமும் இந்த ஆண்டவரின் முடிவில்லா விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திருவுள்ள திருத்தலமை காத்து முடிவில்லா வாழ்வழிப்பதா. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே.
கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாது என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றாய். ஆ நான் மண் மீது வாழ வழி செய்கின்றாய். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, வருகின்ற வாரம் முழுவதும் சிறப்பாக அன்னையினுடைய விழா நவநாள்களை நாம் கொண்டாட இருக்கின்றோம். எனவே அந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் சிறப்பாறை பணித்தளத்திலே ஒவ்வொரு மண்டலத்தை சார்ந்த அன்பியங்களும் சிறப்பாக பங்கெடுக்க அன்போடு வேண்டுகின்றேன். வருகின்ற திங்கட்கிழமை, அதாவது நாளைய தினம் மாலை 6:30 மணிக்கு பாளியந்துறை வானதூதர் மண்டல அன்பிய குடும்பங்களும், வருகின்ற செவ்வாய்க்கிழமை நீலிப்பாறை மறைசாட்சியர் மண்டல அன்பிய குடும்பங்களும், வருகின்ற புதன்கிழமை கோழிப்பாறை புனிதர்கள் மண்டல அன்பிய குடும்பங்களும், வருகின்ற வியாழக்கிழமை நல்லூர் திருத்தூதர் மண்டல அன்பிய குடும்பங்களும், வருகின்ற வெள்ளிக்கிழமை சுரப்பாறை மரியன்னை மண்டல அன்பிய குடும்பங்களும் திருப்பலியை சிறப்பாக சிறப்பிக்க பங்கேற்க அன்போடு வேண்டுகின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையன்று அன்னையினுடைய விழா நம்முடைய ஆலயத்திலே எளிய விதத்திலே இந்த கொரோனா சூழ்நிலைக்கு ஏற்ப நடைபெறும். எனவே அதற்கு ஏற்ப நடைபெறுகின்ற ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் அன்றைய தினம் திருப்பலியானது நடைபெறும். அதற்கு ஏற்ற கால அட்டவணைப்படி நேரப்படி அந்த மண்டலங்களை சார்ந்தவர்கள் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றேன். கொரோனா நடைமுறையினுடைய அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்னையின் விழாவிற்கு வழக்கமாக காணிக்கைகள் கொடுப்பது உண்டு. ஆடு, மாடு, சேவல், இன்னும் சேலை போன்ற காணிக்கை பொருட்களை கொடுப்பதுண்டு. பல பேர் என்னிடத்தில் ஏற்கனவே அதற்காக பதிவு செய்திருக்கின்றீர்கள். எனவே இந்த வருடம் ஆலயத்தில் வைத்து அவற்றை ஏலம் விட முடியாத ஒரு சூழல். இதனை முன்னிட்டு அதனை கொடுக்க இருக்கின்றவர்கள் தாங்களாகவே முன்வந்து அந்த வியாபாரிகளை அல்லது அதற்கேற்ற ஒரு விலையை கொடுத்து பெறுகின்ற நபர்களை சந்தித்து உங்களுடைய ஆடு மாடுகளை, கன்றுக்குட்டிகளை, சேவல்களை ஏலம் விட்டு அந்த தொகையை கொண்டு வந்து கொடுத்து நன்கொடை ரசீதை பெற்று செல்லும்படி அன்போடு வேண்டுகின்றேன். அதே போல சேலை காணிக்கையாக அன்னைக்கு கொடுக்கின்றவர்கள் அந்த நாட்களிலே, இந்த நவநாள் நாட்களிலே அல்லது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற விழா நாளிலே அதற்குரிய ஒரு பெட்டியானது வைக்கப்பட்டிருக்கும். அதிலே உங்களுடைய சேலைகளை வைத்துவிட்டு செல்லும்படியாக அன்போடு வேண்டுகின்றேன். அன்னைக்கு நாம் செலுத்துகின்ற எல்லா புகழ் மாலையையும் நன்றி மாலைகளையும் சிறப்பாக இந்த நாட்களில் முன்னெடுக்க அன்போடு வேண்டுகின்றேன். உங்களுடைய அனைத்து ஜெப உதவிகளும் பொருளுதவிகளும் சிறப்பாய் எதிர்பார்க்கப்படுகின்றன. எனவே உங்களால் முடிந்ததை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன்.
இறுதி ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையால் விண்ணகவிருந்தாலும் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ வைக்கின்றேன். இவ்வாறு அன்பு திருமணம் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்று பங்கேற்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவானுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எம்முடைய பகுதி மக்களுக்கு தேவையான எம்முடைய பகுதி மக்களுக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவு செய்து இன்று எல்லா இல்லங்களுக்கும் குடித நீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம்முடைய நீண்ட நெடிய போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திலே எம்முடைய பகுதிக்கு தேவையான நிதி 262 கோடி ரூபாயை பெற்றுக் கொடுத்ததற்காகவும் எம்முடைய பகுதிக்கு தேவையான நீர் ஆதாரமான 2.5 TMC தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இந்த திட்டங்களை விரைந்து செயல்படுத்தி எம்முடைய பகுதி வாழ் மக்கள் அனைவரும் நலமும் வளமும் பெற துணை புரிவார்களாக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா,
உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா.